ஹாட் சம்மர் கூல் ஆஃபர். இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள். 2017 மிகப்பெரிய மக்கள் போராட்டம் சென்னை கடற்கரையில நடந்துச்சு. அமைதி வழியில போராடினவங்க மேல வன்முறையை ஏவி கூட்டத்தை கலைச்சி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அவங்கள ஆட்டோக்குள்ளேயே வச்சு தீ வச்சு கொளுத்தி அந்த கொடுமையான காட்சியெல்லாம் அப்போ வெளியாச்சு. தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சி அடிபணிஞ்சது. ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி தரம்ன்ற பேர்ல ஒன்றிய பாஜக அரசு நாடகம் ஆடுச்சு. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்ல, 2015ஆம் ஆண்டு அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசால கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு. அது உங்க ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் உங்க கிட்ட கேட்க விரும்புவது, சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து 2015ஆம் ஆண்டு அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதுரைக்கு இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசால கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் இருக்கு. அது உங்க ஞாபகத்துக்கு வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எழுந்ததுகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞனர் பலர்னு ஏறு தழுவுதல் காட்சியை நம்ம கண் முன்ன கொண்டு வந்து காட்டுது கலித்தொகை. தை மாதம் தொடங்கி பொங்கலுக்காக முதல் 3 நாள் அரசு கருவூலத்தை தவிர மற்ற பொது அலுவலகங்கள்ல மூடணும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கவர்னர் அறிவிச்சிருக்காரு. தமிழர்களோட பண்பாட்டை சரியாக அறிந்தவர்களாக அந்த காலத்து கவர்னர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆண்டுதோறும் தை மாதம் ஏறுதழுது நடக்கும் போது அலங்காநல்லூரும் அவனியாபுரமும் பாலமேடும் உற்சாகத்தோடு காணப்படும். இந்த பண்பாட்டு திருவிழா உலகம் முழுவதும் பேசப்படும் தான் இந்த அரங்கத்தை அமைக்கிற முடிவை எடுத்தோம். தலைவர் கலைஞருக்கு ஏறுதழுது போட்டி மேல தனி பாசம் உண்டு. அதனாலதான் தன்னுடைய மூத்த பிள்ளையான முரசொலியின் சின்னமா ஏறுதழுதல் காட்சியை வச்சார். 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில ஏறுதழுதல் போட்டிகளை நடத்தியவர் கலைஞர். சல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் போன்றவற்றை 2006ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை தடை செஞ்சப்போ பாதுகாப்பான முறையில நாங்க நடத்துவோம்னு உறுதியளிச்சு அனுமதியை பெற்றவர் தலைவர் கலைஞர். 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சப்பவும் தடையை நீக்கிறதுக்காக வலுவான வாதங்களை வச்சு வாதாடினதும் போட்டிகள் நடத்தலாம்னு அனுமதியை பெற்றதும் கழக ஆட்சியில் தான். ஆட்சி மாறியதும் 2014ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழல் வந்தது. நம்ம இளைஞர்கள் சேர்ந்து மெரினா தமிழர் புரட்சின்னு சொல்ற அளவுக்கு 2017 மிகப்பெரிய மக்கள் போராட்டம் சென்னை கடற்கரையில நடந்துச்சு. அமைதி வழியில போராடினவங்க மேல வன்முறையை ஏவி கூட்டத்தை கலைச்சி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அவங்கள ஆட்டோக்குள்ளேயே வச்சு தீ வச்சு கொளுத்தி அந்த கொடுமையான காட்சியெல்லாம் அப்போ வெளியாச்சு. தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சி அடிபணிஞ்சது. அதன் பிறகுதான் மீண்டும் ஏறுதழுவுதல் போட்டிகள் நடத்துகிற நிலை உருவாச்சு. ஆனாலும் நிரந்தர தீர்வு எட்டப்படல. ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி தரம்ன்ற பேர்ல ஒன்றிய பாஜக அரசு நாடகம் ஆடுச்சு. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த வழக்குல ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னது தெரியுமா? ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. மாட்டு வண்டி பந்தயம், ஜல்லிக்கட்டு போட்டியை ஊக்குவிக்கும் திட்டமும் இல்லை. கிராமப்புற வீரர்களை ஊக்குவிக்கும் கேலோ இந்தியா உள்ளிட்ட எந்த திட்டத்தின் கீழும் ஜல்லிக்கட்டு இல்லை என்று தெரிவித்தார்கள் ஒன்றிய அரசு தரப்பில். நமது திராவிட மாடல் அரசு நீதிமன்றத்தில் என்ன சொன்னது? ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்ல, அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது. போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துறோம், காளைகளை நமது குடும்பங்கள் கவனத்தோடு வளர்க்கிறோம்னு அழுத்தம் திருத்தமா வாதங்களை வச்சோம். திராவிட மாடல் அரசினுடைய தீவிர முயற்சியால் சல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம். இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சு எறிந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறுதழுவுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது. இந்த தருணத்துல நான் உங்க கிட்ட கேட்க விரும்புவது, சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இது போன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம். இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும், காளையர்கள் தீவிரமாக
காளைகளை தழுவட்டும். தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டுகளிப்போம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, வீர விளையாட்டான ஏறுதழுவது வெல்க. நன்றி, வணக்கம். ஹாட் சம்மர் கூல் ஆஃபர். இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள்.